குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம். 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் மீனராசிக்கு என்ன பலன்? ராசியின் 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய ராசி நாதன் அங்கதான் பாக்யஸ்தானம். கைக்கு எட்டனாலும் வாய்க்கு எட்டணும். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? பல பணக்காரர்கள் நம்ம பார்க்குறோம். நல்ல வீடு, ஒரு 4 பிஹெச்கே வீடு இல்லை, 10 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு. 10 பெட்ரூம் உள்ள வீட்டுக்குள்ள எல்லா பெட்ரூம்லையும் எல்லா வசதியும் இருக்கு. தங்கறதுக்கு ஆள் இல்லையே, இல்லையா? டைனிங் ஹாலில் போய் உட்காந்தீங்கன்னா 25 சேர் இருக்கும். ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. என்ன வாழ்க்கை இது? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனைவி கணவன் பேச்சை கேட்கவே மாட்டாங்க, கணவன் மனைவி பேச்சை கேட்கவே மாட்டாரு. பிள்ளைங்க அது ஃபோன்லேயும் இல்லை ஐடேப் அதில் உட்காந்து அதோடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குது. இது என்ன வாழ்க்கை? இது வாழ்க்கையே அல்ல. நீங்கள் அன்போடு அரணோடு ஒரு விவசாயி நடத்தக்கூடிய வாழ்க்கையை போய் பாருங்க. கிராமங்களில் சொந்தம் பந்தம் சுற்றார் உறவினர்லாம் வச்சுட்டு கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு அவங்க வாழ்றாங்க. அது வாழ்க்கையா? நீங்கள் 12,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பங்களாவை வச்சு அனாதை மாதிரி ஆளுக்கு ஒரு ரூமில் உட்காந்து சாப்பிட்றது வாழ்க்கையா? அப்போ நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும்னா பாக்கியம் வேணும். அதை புரிஞ்சுக்கணும். பாக்கியம்னா என்ன? நல்ல அன்பு கிடைக்கணும், நல்ல பாசம் கிடைக்கணும்,